அரசியல் விடுதலையே சமூக விடுதலை. இந்த தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் வெளியேற்றும் பட்டியல் வெளியேற்றும் உருவாகட்டும் சமத்துவம் என்ற தலைப்பிலே மாபெரும் பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்த அருமை தம்பி வி.கே. தேவா அவர்களே, வரவேற்பு நிகழ்ச்சி அமைந்திருக்கின்ற முனைவர் ஆமீன் அல்லேலுயா அவர்களே, இதற்கு முன்பாக உரையாற்றிய துணை பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் சண்முக சுதாகர் அவர்களே, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய மாநில பொதுச் செயலாளர் கிருஷ்ணா பாண்டியன் அவர்களே, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய இளைஞருடைய செயலாளர் டாக்டர் ஈங்கோ பாண்டியன் அவர்களே, வேலூர் மாவட்டத்துடைய செயலாளர் குணசீலன் அவர்களே மற்றும் ஏனைய சகோதர சகோதரிகளே, நிர்வாகிகளே, மாநில துணை பொதுச் செயலாளர் தமிழரசன் அவர்களே, இங்கே தரமாக குழுமியிருக்கின்ற என் மீது மேலான சமுதாய சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நன்றி கலந்த வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன். எத்தனையோ கூட்டத்தை பார்த்திருப்பீங்க. இதில் தமிழ்நாட்டுடைய தலைவிதி எப்படி இருக்கிறது உங்களுக்கு தெரியணும், சொல்லணும். அதுதான் நான் வந்திருக்கேன். 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்துட்டு எதிர்கட்சியை பார்த்து குறை சொல்வதே 5 ஆயிருக்கு. அவர்கள் சொல்வதற்கு இவர் பதில் சொல்வது, இவர்கள் சொல்வதற்கு அவர்கள் கேட்பது. இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இதனால் மக்களுக்கு ஏதாவது நன்மைகள் நடந்திருக்குன்னு சொன்னா இல்லவே இல்லை. இதுதான் திடீர்னு முதலமைச்சர் அறிக்கை விடுவார், எடப்பாடியில் டெல்லியில் பணிந்து விட்டார். யாரு பணிஞ்சாங்க குடிஞ்சா உனக்கு என்ன வேலை? மக்களுடைய ஆட்சி நீ ஆளக்கூடிய ரவுடி பணிந்து விட்டார், பதுங்கி விட்டார். இது மக்களுக்கு தேவையானதா? மக்களுடைய நிலைகள் என்ன என்பதை புரிந்து நடந்து கொள்வதுதான் ஆட்சி. எங்களுடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி. நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்துக்கணும். சேர்ந்துக்க சொன்னா சும்மா இல்லை. இந்த தேர்தலில் அரசியல் உங்களை கட்டி தொங்க போன கூடிய நாகரா தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி தான் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு சரியான அரசியல் கூட்டணி இன்னைக்கு நடந்திருக்கு. இவங்க வரமாட்டாங்களா, சேர்ந்தவங்களா, சேரமாட்டாங்களா, சேர்ந்தா நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற சிந்தனையிலே இது திமுக. இப்ப சேர்ந்தவங்க எப்படி பிரிப்பது, அதுக்கு என்னதான் கஷ்டத்துக்கு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த திமுக காரங்களை பிரித்தாளுமே கோரி ஒரு சாதிக்கார ஒற்றுமையாக இருந்தா அதை 4 ஆக்கிடுவாங்க. சிறுபான்மை மக்களுக்கு பிசியாம்சம் 10 பிரிச்சு போட்டார். எல்லா சாதியும் பிரித்த ஓய்வு கொண்டிருக்கிறவர்கள் தான் ஒண்ணுமே விரைவு செல்லக்கூடிய சமுதாயம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். இது இந்த மக்கள் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. எல்லாம் போய் ஐயா சாமி போட்டு கை கட்டி நிற்கிறான். சரி, இந்த காவல்துறையோடு உருப்படியாக வேலை பார்க்கிறானோ அதுவும் கிடையாது. தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த சேசர் வந்தாங்கன்னா அவரு சேர கூட கொடுக்க கூடாது, நிக்க வச்சே பேசுறாயா. இந்த நிறைய 40 வருடத்துக்கு முன்னால 100 திரைமாவட்டம் நடந்துச்சு. நான் போறேன், வேற போறேன், சேர் எழுத்து போட்டு உட்கார்றேன். இவங்க ஏற்று வைக்க முடியாது. ஆனா அப்ப எஸ்சி தான் சொன்னாங்க. அதை அடிச்சா நான் திருப்பி அடிப்பேன். அதனாலதான் அன்னைக்கு நாங்கள் வாங்க ஆரம்பிச்சோம். அந்த நிலை வேலூர் உருவாக்கம் நான் சொல்றேன். அதுதான் திருப்பி அடி. அப்பதான் நீ எழுந்து வளர்ப்பேன். வேற சாதி பெற சொல்லு. வரலாறு இருக்குது, பரவசமயத்தில் வரலாறு இருக்குது. நியூயார்க்கில் இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. தமிழ் சமுதாயத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. நியூயார்க்ல ஆராய்ச்சி துறைகளை வச்சிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் என்னுடைய கைக்கு கிடைச்சிருக்கு. தயவு செய்து பரவசமயத்தை தமிழாசிரியர்கள் பேராசிரியர்கள் என்னை வந்து அணுகணும். நான் உங்களுக்கு ஆதாரத்தோடு தர்றேன். போராடி உரிமையை பழனியில் இருக்கிறார்.
கொங்கு பெண்களுக்கு பட்டயம் இருக்கு. ஒவ்வொரு கோயிலும் நேர்மறையாக இருக்கு. ஏன் நீ கேட்க மாட்டேங்க? நான் கேட்டாதான் கிடைக்கும். மயிலை வர சொன்னா போகும், மயிலை பிடிக்கிட்டு மயில புடுங்காத கிடைக்கும். இதான அரசாங்கம். எங்கள் உரிமையை பறிகொடுத்து வராதீர்கள். உரிமையை பெற்றாக என்று சொன்னா கேட்கணும். பெற்றா தயாராக எல்லா கட்சியும் போய் கேளுங்க. இந்த அரசியல போய் கேளுங்க. பறையருக்கு செப்பேருக்கு ஆதாரம் என்ன பார்க்க சொல்லு. அரசாங்கம் கேட்க சொல்லுங்களுக்கு பறையர் செப்பேரி சொன்னா மூத்தக்குடியா இருக்கவங்களுக்கு போய் எப்படியா தலித்து சொல்ற அந்த சொல்ல நீ சொல்லாத மேல சாதி சொல்லு. நான் பறையர் சொல்லி நாற்பத்தி சொல்லு. சாதி பெருமையாக சொல்லு. பலங்களை சொல்லு. வாழ்ந்ததை சொல்லு. உழைப்பதை சொல்லு. எல்லாத்தையும் கூலி போய் நின்னா ஒண்ணு அப்படித்தான் அடிமைப்படுத்துவோம். ஏது விளக்கமா வந்தா இன்னும் வேண்டியா இருக்க போறீங்க. அரசியல் சீக்கிரமா நடத்துறானா இல்லையா? நாற்பத்தி எவ்வளவு இருக்கிற சட்டமன்றத்தில் போய் தொடர்ந்து ஈடுபடுவானே. எவனாவது இந்த சமுதாயத்தை பற்றி எவனாவது ஒரு பேர் பேசுவானா பாரு. ஒரு பேர் பேச மாட்டான். தேர்தல் நேரத்தில் அந்த சகோதரன் மாமா மச்சாமா சிறுத்தே இல்லையா? அவங்கள இப்படித்தான் நம்ம சமுதாயம் அழிச்சுட்டே போட்டாங்க. எல்லா பேரும் அழிச்சு போட்டாயா? இந்த சமுதாயம் வளர்ந்து சொன்னா உரிமையை கேட்க வேண்டும். சமத்துவத்தை கொண்டாட வேண்டும். என்ன செய்வீங்களா? 10 பேர் இருந்தா போது ஊருக்கு 10,000 கிலோமீட்டர் வாழ முடியும். உண்மையா இருக்கணும். இந்த மக்களுக்காக சேரக்கூடிய மனப்பான்மையுடையவனா இருக்கணும். சாதி பேரை சொல்ல கத்துக்காமல உரிமை பெறுவதற்கு நீ பாடுபட வேண்டும் என்று உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். போதும். விளைச்சலுக்கு இப்படி அடிமையாக இருக்கின்றார்கள் என்ற வேலையை சொல்கிறேன். வேலையில பேச எனக்கு பேர் போதும். ஆனால் உரிமை விட்டுக் கொடுத்து வாழ்ந்த வாழ்க்கை அல்ல. எல்லா கோயிலும் உண்டு. உங்களுக்கு பகலுக்கு கைலாசம் கோயில் இருக்குது. நான் சொல்லிட்டு இருக்கேன். உரிமை கேட்டு பெற வேண்டும் என்று சொன்னால் அரசு ஆராய்ச்சி செய்கின்ற அறிஞர்கள் மக்கள் இருக்கிற படிச்ச நிறைய பேர் இருக்கான். அவன் ஏன் இதை சிந்திக்கிறது இல்லை? இவங்க பேர் போய் கிடைக்கிறது ஐயா சாமி இல்லை. அவங்க குடும்ப குலம் பார்த்துட்டு போயிட்டு சொன்னா இந்த சமுதாயத்தை பார்ப்பதியா? இந்த சமுதாயத்தை வளர்ப்பது எப்படி? நான் கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷத்துக்கு மேல ஊரிஸ்காலத்தில் பேச வந்திருந்தேன். ஊரிஸ்காலத்துல அப்ப என்ன கேட்டீங்கன்னா குடியாத்த பக்கத்துல ஒரு கோயில். அப்ப சேகரன் தேசத்துல ஒருத்தர் இருந்தார். 35 வருஷம் இருக்கணும். அந்த கோயிலுக்குள்ள தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கான யாரும் சாமி கும்பிடுறாங்க சொல்லி ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துச்சு. இங்க எவ்வளவு தலைவர் இருக்காங்க. நான் நீதி போட்டி போட்டுக்கிற தலைவர்லாம் இருக்காங்க நம்ம சமுதாயத்துல. ஒரு பேர் வரல. அங்க இருந்து என்ன கூப்பிட்டாங்க. நான் வந்தேன். வந்தா கிட்டத்தட்ட கலெக்டர் போலீஸ் கிட்டத்தட்ட 500 போலீஸ் குமிச்சுட்டான். இவன் வந்தா கலவரத்தை தூண்டுவான். கலவரம் வந்தாதானே நான் கிடைக்கிறேன். அது எப்படி பிடிச்சி சும்மா உள்ள போட்டா உள்ள போய் சாப்பாடு போறதா போற பக்கத்துக்கு செய்யலாம். ஒரு நாள் விழுந்துருவேன். போய் அந்த ஊருக்குள்ள போய் குடியாத போய் அவன் போயிருந்தேன். உள்ள போயிருக்கேன். போலீஸ் எல்லாம் குமிச்சிட்டாங்க. ஒரே வார்த்தை தான் சொன்னேன். கலெக்டர் பேசுவேன். ஒண்ணு கோயில ஓட இல்ல நான் சாமி கும்பிடுவேன். வேற இது கேட்கல. சண்டைக்கு வரல அவங்ககிட்ட. உடனே கூட்டி பேசுறாங்க. இவங்க போக மாட்டாங்க. இந்த ஊர்லயும் கலவரம் தான். நான் கலவரத்தை இழுக்க போகல. உண்மையை உரைக்க சொல்லி மக்களுக்கு நன்மை செய்வதற்காக வந்தேன். உடனே வந்து கலெக்டர்லாம் உட்காந்து பீஸ்கமிட்டி போட்டு பேசி கோயில்கள்ல பூட்டு போட்டுருவோம். 2 பேரும் கும்பிடக்கூடாதுன்னா சரி. முதல் வெற்றியா இல்லையா நமக்கு? என்ன கும்பிடாது இன்னொரு கும்பிடக்கூடாது. அது நமக்கு வெற்றிதானே? வெற்றியை சொன்னோம் 35 வருஷத்துக்குள்ளால. அப்ப அந்த ஊரிஸ் காலேஜ்ல ஒரு எல்லா மாணவர்கள் உபவாசம் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கூட்டம். நான் ஊரிஸ் காலேஜ் வந்து பேசுறேன். பேசும்போது மேல சாதியை சொல்லி பழகுன்னு சொல்லி எல்லாரும் சொன்னேன். எல்லாம் கத்துறாங்க. நாங்கெல்லாம் பரவாயில்ல கத்துறாங்க. ஒவ்வொரு ஊருக்கு என்ன கூட்டிட்டு போய் சொன்னேன். எல்லாரும் சொன்னாங்க. சரின்னு சொன்னாங்க. நான் மாநில ஒருத்தர் வந்து ஆசிரியர் பழப்பா திங்கிறா திரும்பி பேசுங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கத்துல வரவிடல. இந்த கிராமத்துக்கு வரக்கூடாது. வந்தானா இந்த ஊரை உண்டாக்கிட்டு போயிடுவான். அது மட்டும் இந்த மக்கள் வந்துட்டாங்க. சண்டாக போயிடுவோம். அதனாலதான் நான் இப்ப வந்திருக்கேன். இந்த தம்பி தேவாதான் அந்த பக்கத்துல கூட்டு வந்திருக்காப்புல. எல்லா கிராமத்துக்கும் என்ன கூட்டிட்டு போகுது. தமிழக மக்கள் முன்னேற்ற நீங்க மனுஷனா இருக்க எங்களை பார்த்து மக்கள் மதிக்கணும். உங்க பேரு கேட்டா என்னதான் கேளு. அடிச்சா ஆட்டி அந்த லெவலில் வளர்ந்தால் மட்டும்தான் வளர முடியுமே தவிர இன்னும் அடிமை வேலை செய்யாது. பெண்காக்காரர்கள் போயிட்டு முதல்ல 2
நம்ம மட்டும் என்ன பண்றோம், ஏற்கனவே கோட்டை கொடுத்தா ஏற்கனவே மேல வருவான் முடியும். இதை சிந்தித்து பார்க்க சொன்னார். இது எப்படி சமத்துவம் வரும்? பிரித்தால் இந்த ஆட்சி, இந்த சாதிக்காரன் இப்படித்தான் இருந்தாயா பார்த்தோட சொல்ல, இந்த சாதிக்காரன் சொல்லிடுவோம். எஸ்சி எஸ்சின்னு சொல்லி நான் இருக்கிறேன், எஸ்சின்னு சொல்ல மாட்டான். திரும்ப எஸ்சின்னு சொன்ன நாட்டாட்டுக்குள்ளே சொல்லுங்க. அந்த நிலையை உருவாக்க மனிதன் பிறப்பில எல்லாரும் நம்புகிறாரு. தாய்மார சொல்றா எப்ப இல்லையா? அப்ப நீ சாதி சாதி சாகுற தனித்து கழித்து கை சொல்ற கழித்துவிட ஒண்ணு. நீ மனிதன் நம்மளை மதிக்கிறவன் மனிதன் மனிதனை மதிக்க வேண்டும், சமத்துவமாக இருக்க வேண்டும். நான் எனக்கு சாப்பிடுறேன், மற்றவங்க போய் நீயா இறஞ்சி குடிக்கிற, அதை குடிக்கிற கேவலம் 200 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு போய் உன்னுடைய குலத்தையும் உன்னுடைய குடும்பத்தையும் அழித்து விடுகிற சண்டாளர்களே. இதனால நம்ம எல்லா பேரும் எதிர்மைப்படுத்துகின்றான். இந்த நிலையை மாற்ற வேண்டும் சொன்னால் நீங்கள் சமுதாய பெயரை சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள், தலைமுறையில் செய்யுங்கள். உரிமையை கோரிக்கைகளை பெற்றெடுப்பதற்கு நான் முன்னின்று நடத்துவதற்கு தயாராக இருக்கின்றேன். அறிஞர் பெருமக்களை அழைத்து வாருங்கள். செத்ததை வீட்டை விட்டு அரசியலம் போராது வெற்றி பெறுவோம். இந்த நிலையெல்லாம் நான் உருப்படியா என்ன செய்யணும் சொன்னா, வேலூர் மாவட்டம் அல்ல, தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் உங்களை எட்டி பார்த்தார்கள். எல்லோரும் வந்து சந்தித்தார்கள். இவர்கள் ஜெயிக்க முடியாது என்று சொல்லி அரசியல் ஆட்சியாளர்கள் பின்னால் இருப்பார்கள். இந்த நிலையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. சகோதர சகோதரிகளை சிந்தித்து பாருங்கள். தேர்தல் எப்போதும் போர், நீ என் சொந்தம் நான் என் சொந்தம், நம்ம வேலையை பிடிக்க முடியுமா? முடியுமா? முடியும். நீ செத்தா நான் வருவேன், நான் செத்தா நீ வருவேன். இந்த அரசியல் கட்சிக்கார போய் ஒரு வேலையை போட்டு நல்ல வேலை செத்தா சந்தா வந்து போயிடுவான். அந்த உரிமையை உணர்வு நமக்கு மட்டும்தான் இருக்கும் என்பது மட்டும் புரிந்து கொள்வோம். நீங்க நாட்டுல நம்பி இருக்க, இன்னும் கோயம்புத்தூர்ல பார்த்திருக்கேன். பார்த்தோன்னு சாமி ஐயா இறந்த ஐயா உங்களுக்கு நீங்க வரைக்கும் நீ சாப்பிட்ற, நீங்களுக்கு இன்னும் அந்த அடிமையாக வாழ்ந்துட்டு இருக்க. இந்த அடிமை என்ற இளமையை உடைத்தெற வேண்டும் என்று சொன்னால் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒற்றுமையாக இருப்பது மட்டுமல்ல, தான் பிறந்த குலத்தை பெருமையாக போற்ற வேண்டும். தான் பிறந்த சமுதாயத்தை நீங்கள் தாராளமாக பேச வேண்டும். அந்த நிலையை நீங்கள் எந்த உணர்கின்றீர்களோ இங்கே எந்த பேரும் வருக மாட்டோம். கிராமத்தில் அணைக்கட்டு வருகிறேன், அணைக்கட்டு யூனியன் தலைமை திமுககாரன் நம்மாலும் அவனை குடியரசு தலைவர் இன்னைக்கு கொடியேற்ற தமிழகத்தில் அவெல்லாம் தூக்கி போட்டு சாவரம். யார் ஏற்றுறா? அந்த சட்டமன்ற ஏற்றுறான், என் மேல பெரிய கூட ஏற்ற மாட்டேங்கிறான். அப்ப எவ்வளவு தீர்மானம் திமுக இருக்கு இருக்கு. யூனியன் சேர்மன் யூனியன் கொடியேற்ற சட்டம் தலைமை திமுக தலைவருக்கு தெரியாது. இருக்கிற அவனுக்கு தெரியாதா? எப்படியோ கிடைக்காது. அந்த வருஷம் அதுக்கு காரணம் எங்களுடைய ஓட்டு, எங்களுடைய உரிமை. அவர் குறிக்கின்ற கைவிட்டு பிறப்பிற்காக என்னுடைய நாட்டில் அளிக்கின்றீர்கள். அவர் பஞ்சாயத்தில் பகுதி வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவருக்கு அப்புறம் அவங்க மகவாரம், அவன் மகனுக்கு அப்புறம் மருமகவாரம். பார்த்தீங்களா? எண்ணிப்பாரு வந்த கேள்வி, எங்களுடைய உரிமை எங்கே? எங்களுக்காக நீ என்ன செஞ்ச? எத்தனை கிராமங்களில் தலைமுறை இல்லாமல் இருக்கிறது, எத்தனை கிராமங்கள் ஓடு இல்லாத சூழ்நிலை கிடைக்கின்றது. அது முழுவதும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நிலத்தில் வாழ்ந்த பகுதியாக தான் இருக்கிறது. மற்ற சைகளை வாழ்ந்த போது பேர் சூப்பரா அருமையா வச்சுருக்கான். இதெல்லாம் மாற்றமே வேண்டாமோ? நீங்களாம் ஒற்றுமையா இருந்தா நான் தலைவெழுத்து செய்து தயாரா இருக்கிறேன். ஒற்றுமையா இருப்பீங்களா? அதெல்லாம் வேணும். மனையாக சொல்றேன், மனதிற்கு சொல்கிறேன். உழைக்கின்ற மக்கள் இப்படி இனிமையில் இருக்கின்றார்கள் என்று வேதனையோடு சொல்கின்றேன். இந்த நிலையெல்லாம் அடித்து வேண்டி தென்மாவட்டத்திலே வளர்ந்து விட்டோம், வடமாவட்டத்திலே வளர்ந்து என்ற வருத்தத்தோடு சொல்கிறேன். நீங்களே வளர வேண்டும். எண்ணி வர நீங்கள் உங்களை நான் ஒருவன். இதை மழையிலே புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நகரத்திலே என்ன கூப்பிட்டு
ஃபேமிலிக்குலாம் நான் வரேன், மக்கள்கிட்ட நான் பேசுறேன், இருக்கிற சூரியத்தை வெற்றா நம்மளே மனுஷன் சொல்லு, அப்புறம் எல்லாத்தையும் சொல்லி கூட்டாரு, அப்ப விழுப்புரத்து நல்லா வரல என்னன்னு தெரிவிக்க ஒவ்வொரு வருஷத்துக்கு நான் தயாரா இருக்கிறேன். இந்த வரவிடாம பண்ணது நம்மாலையா, இந்த வக்கம் வந்து சொன்னா ரெண்டாவது சொன்னா நம்ம பிறப்பு போயிருமோன்னு சொல்லி நம்மளால என்ன வரதான் பண்ணோம். கோயிலுக்கு பிரச்சனை சொல்லி திருநெல்வேலியில் வந்தவன இந்த பக்கத்துல மக்களை போய் சந்திச்சு எல்லாரும் என்ன சேர்த்தாச்சுன்னா நமக்கு பிறப்பு சொல்லி ஒரு சில தலைவர்ச்சியில அழைக்கிறதுனால வரவில்லை. இனிமேல் அடிக்கடி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைவராக என்னுடைய சமுதாயத்திற்காக மக்களுக்காக இந்த சமுதாயத்தை முன்னுக்கு நடத்துவதற்காக நான் தயாராக நீங்க தயாராக அரசியல் வேறு சமுதாயம் வேறு கூட்டணி என்பது வேறு. நாங்கள் ஒரு கூட்டணி இருக்கின்றோம் சொன்னால் அதுக்கு விசுவாசம் நிலைமை அப்படித்தான் இருப்போம். தவறு செய்தா சுற்றி கேட்போம், என்ன வச்சுக்கணும் கேட்போம். அப்படி கேட்டு எவனுக்காவது சேர்ந்துருக்கா அதனாலதான் இந்த சட்டமன்றத்துக்கு வர மாட்டேதான். நான் சட்டமன்ற வேலை எப்படி இருக்கணும் எனக்கு தெரியும். எதை ஜெயிச்சாலும் எனக்கு ஜெயிக்க எல்லா அரசியலும் நினைக்கிறாங்க. ஆனா இந்த விருதை போகக்கூடிய நிலை இருக்கு, வர்றேன் சட்டமன்றத்துக்கு போறேன், அப்பதான் தெரியும் யாருன்னு அந்த விசுவம் அங்கதான் தெரியும். எவனா பேசுறோம் அப்பதான் தெரியும். உண்மையை இறக்க சொல்லுகின்ற சட்டமன்றத்தில் எவனாவது இருக்காங்க லாபத்தால் எம்எல்ஏ நன்றி கட்டணமாக வாழ்கின்றார்கள், ஓட்டு பெருகிகளாக வாழ்கின்றார்கள், ஒட்டுமொத்த மக்களை அழிக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். நாம் அதை இருக்கக்கூடாது என்று சொன்னால் தமிழகம் மக்கள் முன்னேற்ற கழகம் இங்கே வளர வேண்டும். அடிமை என்ற விலங்கை முறை தெரிய வேண்டும். சிந்தித்து செய்வதற்கு அனைவரும் பாடுபட வேண்டும். எவ்வளவு வரலாறு இருக்கு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு கோயில் பூசார்கள் யார் தெரியுமா? பறவைகள் எங்க பெரிய சாம்பவர்னு சொல்லுவாங்க. என்னாச்சு அந்த சொத்தோடு இருந்த அந்த வரலாற்றை எந்த பேரால் படிச்சு அறிஞ்ச நாம் பிஹெச்டி படிச்சவங்க, டாக்டர் படிச்சவங்க, எல்லாமே படிச்சவங்க. அந்த வரலாற்றை ஏன் இதுவரைக்கும் உங்களுக்கு சொல்லல? ஏதோ சொன்னா நீ வளர்ந்துக்கிற அவங்களுக்கு வளர மாட்டான். இதையெல்லாம் தன்னுடைய மக்கள் சிந்தித்து சொல்ல எல்லாத்தையும் சொல்லு. இப்படிதான் பேசுறேன், உண்மையை சொல்லு. எல்லாம் தலைவரால கூப்பிட்டு கேளு. எப்படியா இந்த கோயில் நம்மளுக்கான உரிமை இருக்கு, ஏன் வந்து கோயிலுக்குள்ள போக முடியாது? போய் கோடை குறி சாமி கும்பிடுறதுக்கு இப்படியே கட்டி பிடிச்சு நிக்கிறாங்க. சாமி போட்டு போச்சுறாங்க, அங்கே இருக்கிறாங்க. இதெல்லாம் அகத்தன்னு சொன்னா நான் உரிமையே போராட வேண்டும். போராட்ட காலம் தீரல. அம்பேத்கர் அவர்கள் அந்த இதிலே சொன்னார், எந்தக்கும் உங்களுக்கு முழு சுதந்திரம் என்று சொன்னால், உனக்கு முழு வெற்றி என்று சொன்னால், உனக்காக நீ போராடி உன் நிலையை அடைய வேண்டும், உரிமைக்காக கொலைக்கோரிக்கை என்று சொல்லிக்காரு. அந்த நிலையை நாம் இன்னும் அடையவே இல்லை, அடிமையாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எண்ணி பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். வேறு பேச்சுக்காக அல்ல, உலகமோடு உண்மையாக நாம் பேசுகின்ற வார்த்தை இது. இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் பெருத்தொருவாக வீடு வீடாக உணவெல்லாம் ஒன்றாக திரள வேண்டும். சகோதரிகளே, உங்களையும் அன்பாக கேட்டுக் கொள்கிறேன். மதுவினால் மாண்டோர் அதிகம், மதுவினால் நீண்ட கிடையவே கிடையாது. மதுக்கு உங்களை ஊற்றி கொடுத்து படுக்க வச்சு ஓட்டாயிட்டு போயிடலாம். தயவு செய்து மது அருந்த வேண்டாம், மது வேண்டவே வேண்டாம். அதிகமாக குடிக்கிறத நம்மளால முடியும். அதாவது மற்ற ஜாதிக்காரெல்லாம் குடிக்கலாம்னு சொல்ல முடியாது. அவன் வீட்டுல அவன் இல்லாம குடிச்சு கிடப்பான். நீ வேட்டில குடிச்சிட்டு கொண்டு வேட்டு இல்லாம கிடப்ப. பார்த்தோன்னு சொல்லுவான், வேலையில் இந்த தெருக்காரன் இருந்தாருன்னு சொல்லி விடுவான். இந்த அடையாளத்தை அசிங்கப்படுத்தி நம்மளை குறை சொல்லுகின்ற லெவலில் மதுவினால் மாண்டு கிடைக்கின்றோம். அறவே வேண்டாம். நம்முடைய குழந்தை செல்வர்கள் படிக்க வேண்டாமா? விஞ்ஞானத்திலே பறக்க வேண்டாமா? அவர்களே முன்னே சிறந்து விளங்க வேண்டாமா? அது எனக்கு தேவையா? மதுவினால் நாம் இருக்க வேண்டுமா? ஏன் மதுக்கடை கூட்டு போட்டு போயிடுறீங்க? அந்த கடைக்கு ஊரை சம்பளம் போயிருங்க. இந்த கடையில போய் சோழைய கடையில குழந்தைகளை போய் குடிக்கக்கூடாது. குடிச்சா ஊர் எஜுகேஷன் கட்டுமாறு போயிருங்க. ஆட்டோமேட்டிக்கா வியாபாரம் இருக்காதுல்ல, கடையை கூட்டிட்டு அரசு செய்யணுமா? நீ தான் போய் போறாங்க போக கடையை கூட்டாங்க. நீ போய் கூட்டணும் அவசியம் இல்லை. கிராமப்புற என்ன சரி குடிக்க மாட்டேன் சக்தி வருது, குடிக்காத நேரம் ஆட்டோமேட்டிக்கா கடையை வியாபாரம் இருக்கா, கடையை கூட்டிட்டு போயிட்டே இருப்பான். இந்த நிலை ஒண்ணுமே கிடையாது, சொன்னா புரியுது கிடையாது. 5 மணிக்கு குடிச்சுட்டு ஆட்டம் போட்டாங்க, என்னெல்லாம் கிடைச்சது.
வேலை சரியில்லைன்னு சொன்னேன். பிள்ளைகள் நல்ல படிக்க விடுவேன். இலக்கினால் மறுபிடித்து வாழ்ந்து போய் கொண்டிருக்கிறீர்கள். நம்மை நாம் ஏன் சிறுமைப்படுத்த வேண்டும்? மற்றவர்கள் பார்த்து எஸ் என்று சொல்லக்கூடிய எங்குமே ஏன் ஏற்படுத்த வேண்டும்? நீங்க யாரும் கைக்கும் சொல்லாத, சாய் சொல்லி பெருமையா சொல்லு. இது நீங்க அங்க அப்படி சொல்ல, இன்னைக்கு அங்க சொல்ல ஆள் அந்த நிலையில் வடமாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து பருவ சமுதாயம் பறை என்று சொல்லு, என்னை தலித் என்று சொல், பட்டத்தை அழைக்காது. சேரி என்று சொல்லாது. சேரி என்று சொன்னால் செலுத்தல். நாம் சேரி கிடையாது, உழைக்கின்ற சமுதாயம். இதை பார்த்து சேரி என்று சொல்லி எதிர்பார்க்கின்றார்கள். காலையில் சொல்றாங்க, நம்மள காலையில் செலுத்து மற்ற சாமிக்கான காலையில் சொல்ல பார்ப்போம். இது நடக்குதான் கண்ட பேரெல்லாம் மற்ற பேர் வைக்காதையா. இதை பார்த்தால் நீங்கள் பொங்கி எழ வேண்டாமா? இனிமேல் வருக்காலங்களில் சந்தையர்கள், இவர் சித்தர்கள், சிறுமிகள் தூளாக எழுந்து நான் இன்னாருடைய மகன் இன்னார் என்று சொல்லக்கூடிய சமுதாயத்தை வளர்ப்பதற்கு நீங்கள் எல்லாம் தாய்மார்கள் சகோதரர்கள் வளர்க்க வேண்டும். அதற்கு உண்மையாக இருக்க சொல்ல ஒற்றுமை மட்டும்தான் தேவை. வலியுறுத்திற்கு ஆயிரம் இருக்கலாம், நான் இருக்கலாம், நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஒற்றுமையாக இருந்து சொன்னால் நாம் யார் என்பதை காட்டுவதற்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் எப்போதும் உங்களுக்கு செயல்படும். இதை மாற்றி கருத்துக்கிறேன். நான் பேசி போய் சட்டமன்றத்தில் உட்கார்ந்து தூர்மைக்கு போக மாட்டேன். இந்த கிராமத்தை என்ன சொல்ற சொல்லி ஆகிருந்தேன். சொல்லவே அதுக்கு தகுந்த மாதிரி மக்களை பூரா என்ன தட்டுவேன், வேலையை பூரா சந்திச்சிடும். அப்புறம் முடிஞ்சு போச்சா, கேட்டது கொடுத்தானே, கேட்டதே பிள்ளைய அப்ப படிக்கணுமே, அப்ப என்ன செய்யணுமே, அப்ப எல்லாம் ஒத்துமையாகணும். இந்த ஒற்றுமை சீர்களில் இல்லை என்று சொன்னால் நம்மளை மதிப்பவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். இப்ப தேர்தல் வரப்போது நாங்கள் கூட்டணி அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம், பிஜேபி, அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில தான் பிஜேபி போல புரிஞ்சுக்காங்க. எல்லாம் டெல்லி ஆட்சி ஆண்டுகிட்டு சொன்னாங்க. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்துடைய இந்தியாவுடைய தலைவர் யாருன்னா அண்ணன் எடப்பாடி அவர்கள். எடப்பாடியாருடைய தலைமையில நீ கூட்டணி பிஜேபியும் அங்கு இழந்திருக்கிறது. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், ஐஜேபி, ஏசி சண்முகம், ஜெகன், இப்படி எல்லாரும் என்ன சேர்ந்து நீங்க எல்லாம் உள்ள உறவு நிற்கிறோம். அந்த கதையில மாநில கூட்டம் இருக்கு. என்ன பேசுறது ஆமாங்க கூட்ட கம்யூனிஸ்டாரு எல்லாம் ஆமாங்க. ஆமா சாமி, ஆமா சாமி, அடிமை வாழ்கின்ற பெருமையை கூட்டது எதிர்த்து கேட்கின்ற கூட்டம். இந்த கூட்டம் இது வேண்டுமா அது வேண்டுமா நாங்கள் தேர்தல் காப்பீங்க. இவர்கள் ஜெயிக்க வேண்டும், நாம் ஜெயிக்க வேண்டும். எந்த தொழில் என்றாலும் யார் என்றாலும் அவர்கள் விசுவாசமாக வேலை செய்யுங்கள். காசுக்காக வேலை செய்ய வேண்டாம், காசுக்காக கூட்டணி செய்ய வேண்டாம். தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி தமிழகத்தில் வெற்றி போட வேண்டும். சட்டமன்றத்தில் நாங்கள் முட்டாள வேண்டும், மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும். ஆமாம் சாமி போடுற கூட்டம் நம்ம கூட்டமே இல்லை. அதனால நீங்க அனைவரும் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தர வேண்டும், வெற்றி பெற வைக்க வேண்டும். ஆனால் ஒன்றே ஒரு கருத்து, பாட்டாளி நிகழ்ச்சி சகோதரர் அன்புமணி ராமதாஸ் நம்ம கூட அவங்க அப்பமே சொல்ல பத்தி யோசிக்காத. ஆனா இன்னைக்கு பாட்டாளி நிகழ்ச்சி யாருக்கிட்ட இருக்குன்னு சொன்னா சகோதரர் அன்புமணி கிட்ட தான் இருக்குது. அவரையும் நம்மளோட இருக்காரு. அங்கேயும் பல கருத்துக்கள் சொல்லணும். திமுக காரன் போது அவர் அங்க போயிட்டாங்க, பிஜேபி பிரிச்சு போயிட்டு கேஸ் இருக்கு. அதனால மேல இல்லாத கேஸ் ஐயா அந்த வீட்டுல வந்து சேர்ந்து வைக்கிறாங்க. பிஜேபியில கேஸ் இருக்கு, அதனால எல்லாம் சேர்ந்தாங்க. அனுப்பிட்டு இருக்கிற அவனோடு பிஜேபி சேர்ந்து காப்பாற்ற அது அல்ல. எது சரியா இருக்குமோ அதிலே இறங்கியிருக்கின்றார்கள். பாட்டாளி நிகழ்ச்சி குடும்ப சந்தையை எடுத்து விமர்சனம் செய்கிறார்கள் திமுக. தவறல்லவா? உங்க குடும்பத்தில் இல்லாத ஓட்டையா? அது நான் சொல்ல நாகரிகமாக இருக்காது. ஆனால் நாகரிகத்தை நான் சொல்ல விரும்பவில்லை. குறை சொல்லலாம், ஆனால் குடும்பத்தை பற்றி சொல்வார்கள். தமிழ் இல்லாதவர்கள் சொல்லக்கூடாது. நீங்களாம் ஒட்டுமொத்தமா அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, உங்களை பார்த்ததிலே மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியும் எழுச்சியும் வெற்றிகளை போட வேண்டும் சொன்னால் சமத்துவம் பெருக வேண்டும், சமத்துவமாக வாழ வேண்டும். ஜாதி மத பேரமின்றி வாழ்வதுதான் வாழ்க்கை. நம்மை குறை சொல்லி
குறை சொல்லி வாழ்கின்றவர்களை விடக்கூடாது. யாராக இருந்தாலும் போராடக்கூடிய தன்மையிலே போராட்ட குணத்தோடு நீங்கள் எல்லாம் வளர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி, அஞ்சாதியில் ஏறோடும் ஆள வேண்டும் மனமையால் பெஞ்சாதியில் துணையும் கெஞ்ச வேண்டாம் என்று சொல்லி வாழ்க்கையினுடைய மக்கள் வளர்ந்த ஒத்துமை என்று கூறி முடிக்கின்றேன். சபையிலே நம்முடைய கூறி நன்றி வணக்கம்.